கலியுகத்திலே காக்கும் கடவுளாக நின்று கொண்டு அந்த திருப்பதி பெருமாள் நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பதால் நம்முடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதனால தான் என்ன பண்ணுறா, எல்லாரும் பிரார்த்தனையை பண்ணிட்டு அந்த கடன் பிரச்சனை தீர்ந்த உடனேயே அவருடைய உண்டியலிலே கொண்டு சென்று பணத்தினை அப்படியே அர்ப்பணிக்கிறார்கள். என்னுடைய கடனை தீர்த்து வைத்திருக்கிறாய் இறைவா, உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய உண்டியலில் கொண்டு போய் அவ்வளவு காணிக்கைகளையும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோக நரசிம்மமூர்த்திக்கு ருண விமோச்சன மந்திரம் என்பதே உண்டு. அதாவது ருணம் என்று சொன்னால் அதுவும் கடன்தான். இந்த நரசிம்மமூர்த்தியை பிரார்த்தனை செய்து சனிக்கிழமை நாளிலே அந்த ருண விமோச்சன மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாகவும் கடன் பிரச்சனை என்பது தீரும். இது போக நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் இல்லையா, குளிகை காலம் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பா. அந்த குளிகை காலத்திலே எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த குளிகை காலத்திலே சென்று நாம் கடன் வாங்கிவிடக்கூடாது. போய் கடனை வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்போ யார்கிட்டயோ போய் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கினா கூட சரி, அந்த லோன் அப்ளிகேஷனை போய் குளிகை காலத்திலே கொடுக்கக்கூடாது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும்.